இணையத்துல அதுவும் சோசியல் மீடியால இனிமே யாரும் போஸ்ட் போட போறதே இல்லை. அந்த போஸ்ட் போட போறது குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இப்ப ஆல்ரெடி 10% உலக லெவல்ல குறைஞ்சிருச்சு. குறிப்பா ஜென்சி இளைஞர்கிட்ட இந்த எண்ணம் வளர்ந்து போய் அமைதியா இருக்காங்க. எந்த விதமான ரியாக்ஷனும் காட்டாம ஒரு ஜென்சியின் கூட்டம் கிட்டத்தட்ட 10% உலகத்துல இந்த இன்டர்நெட் சோசியல் மீடியா பயன்படுத்துறவங்கள 10% குறைஞ்சிட்டு இருக்காங்கன்னு ஒரு சர்வே சொல்லுது. என்னன்னா இது வரைக்கும் எதுவுமே இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி ஒரு அமைதி இருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது குறிப்பா செல்போனுடைய வளர்ந்த இளைஞர்கள் எல்லாம் இவங்களுக்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு சத்தமே இல்லாம ரொம்ப அமைதியா இருக்காங்க. இதை உருவாக்குறவங்க தான் இந்த அமைதியை உருவாக்கி இருக்காங்க. உலக அளவுல சமூக செயல்பாடு, ஊடக செயல்பாடு குறைஞ்சிருக்கு. குறிப்பா தொலைபேசிகளோட வளர்ந்த இளைஞர்கள் மத்தியில இந்த எண்ணம் ரொம்ப ஸ்ட்ராங்கா வளர்ந்துருச்சு. போஸ்டிங் ஜீரோ அப்படின்னு இந்த போக்கு சமுதாயத்துல தங்களோட வாழ்க்கையை பகிர்ந்துக்கிறதுக்கு மக்கள் நிறுத்திருப்பதை குறிக்குது. அதாவது போஸ்டிங் ஜீரோன்றது தங்களை பத்தின எந்த தகவல்களையும் இன்டர்நெட்ல போடுறது இல்லை. போடாம ஏற்கனவே போடப்பட்டிருக்கிறத அவங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த 2006 2007 பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டைம்ல எல்லாரும் கண்ட மணிக்கு அவங்களோட செல்ஃபி போட்டிருந்தாங்க, சாப்பிட்றத போட்டாங்க, பெட்ஸ் வீடியோ போட்டாங்க, இப்படி பல விஷயங்களை அவங்க போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் ஓரளவுக்கு அவங்க நண்பர்கள் மத்தியும் அவன் பிடிக்கிறான், அவன் இதை பிடிக்கிறான்ற விஷயம்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்ப சமீப காலமா அந்த போஸ்டிங் ரொம்ப குறைஞ்சு போச்சு. அதற்கு இன்னொரு காரணம் இருக்குன்னு சொல்றாங்க. என்ன காரணம்னா, உலக லெவல்ல ஒரு நாளைக்கு பல பிரச்சனைகள், பல போர், அழிவு, துக்கம், விபத்து, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. இதற்கு நடுவில் அவங்களுடைய போஸ்டுகள் போடும்போது அவங்க விமர்சிக்கப்படுகிறார்கள். விமர்சிக்கப்படுகிறவர்கள் பற்றி அது பிடிக்காம போயிடுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி இன்டர்நெட்ல எந்த போஸ்டிங் போட்டாலும் அவங்களுக்கு எந்த விதமான தடைகளும் இருந்ததில்லை, எந்த ஒழுங்குமுறைகளும் இருந்ததில்லை. அவங்க இஷ்டத்துக்கு ஒரு விஷயத்த நண்பர்களோட பகிர்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதனால ஒரு பெரிய கெட்டுகதர் இடமா அது இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லவே இல்லைன்றது தான் முக்கியமான விஷயம். விளம்பரங்களால நிரம்பி வழியுது சோசியல் மீடியா. அதுவும் குறிப்பா ரீல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஏஐ ரீல்ஸ், கண்ணா முன்னாடி ஏஐல வீடியோ வருது. ஒரு 20 வயசு பையன் எப்படி ஒரு 4 வருஷத்துல 2 வருஷத்துல பல கோடி ரூபா ஆகலான்ற மாதிரி உதாரணங்களோட ஒரு ஏஐ மாடல் இதை பத்தி பேசுறாங்க. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி முழுக்க ஏஐக்களாலும் விளம்பரங்களாலும் இந்த மொத்த இன்டர்நெட் உலகம் ரொம்பி கிடக்கும் பொழுது இவங்களுக்கான சுதந்திரம் அங்க இல்லைன்றது எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சிருது. அதனால சோசியல் மீடியால இருந்து இவங்க எல்லாருமே வரும் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. போஸ்டிங் ஜீரோன்ற இந்த போக்கு சமூக ஊடகங்கள்ல உங்க வாழ்க்கையை பகிர்ந்து